வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் கோல்டன் ஸ்டோரீஸ்க்கு உங்கள வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இளைய மருமகளின் இன்னல்கள். இடர் தீர்த்த மாமியார். நகரின் முக்கிய இடத்தில் அமைந்திருந்த அந்த கல்யாண மண்டபம் காண்பவர் மனதை மயக்குவதாக இருந்தது. இள மஞ்சள் ஒளியில் தங்கம் போல தகதகத்தது அந்த இடம். மஞ்சள் ஒளியின் நடுவில் நட்சத்திரங்களைப் போல மின்னிக் கொண்டிருந்த வெள்ளை நிற பல்புகள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட வைரங்களாய் காட்சியளித்தது. மண்டபத்தின் முகப்பில் 3Dயால் செய்யப்பட்டிருந்த 2 யானைகள் தும்பிக்கையில் மலர்களை வாரி தெளித்து கொண்டிருந்தது. திரையில்லாமல் யானை அந்தரத்தில் நிற்க பார்ப்பவர்கள் உண்மையான யானையோ என்று வியந்து போயினர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாதவி பிரமித்து போனாள். இந்த திருமண மண்டபத்தின் டெக்கரேஷன் செலவே பல லட்சங்களை தாண்டும். அதிலும் இந்த ஜொலி ஜொலிக்கும் வண்ண விளக்குகள். இன்னும் சற்று நேரத்தில் பகலவன் வந்து விடுவான். ஆயிரக்கணக்கில் மின்னிக் கொண்டிருக்கும் இந்த விளக்குகள் அனைத்தும் அர்த்தமற்றதாகி போய்விடும். ஒரே ஒரு சூரியனுக்கு முன் எவ்வளவு பெரிய ஒளியும் ஒன்றும் இல்லைதான். இந்த உலகில் வெயில் காலம் மழைக்காலம் ஆகின்றது. மலைகள் காடுகள் ஆகின்றன. காடுகள் வீடுகள் ஆகின்றன. நதிகள் ஓடைகள் ஆகின்றன. கடல்கள் பெருங்கடல்கள் ஆகின்றன. ஏன் நிலவு கூட வளர்கிறது, தேய்கிறது. ஆனால் இந்த சூரியன் மட்டும் எந்த மாற்றமும் இன்றி அப்படியே இருக்கின்றானே. தன் கடமையில் ஒரு நாளும் தவறுவதில்லை. ஏழை பணக்காரர் என்று எந்த பாகுபாடும் காட்டுவதில்லை. மாதவி வியந்து வானத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க, செங்கதிர்களால் கீழ்வானத்துக்கு வர்ணம் பூசிக்கொண்டிருந்தான் ஆதவன். புது மணப்பெண்ணாய் நாணம் கொண்டு வானமங்கையும் சிவந்து போனாள். மாதவி! ஆனந்தியின் குரல் கேட்க ஒரே நொடியில் தன் ரசனையை மூட்டை கட்டிவிட்டு எஸ் மேம் என்றபடி ஓடி வந்து நின்றாள். மாதவியின் கையில் ஒரு நெக்லஸ் பாக்ஸை கொடுத்தவர், இதை மணப்பெண் தியாவிடம் கொடுத்து அணிந்து கொள்ளச் சொல். நான் அங்கு போனபோது மணப்பெண் அறை பூட்டியிருந்தது. எனக்கு இப்போது மணமேடைக்கு செல்லும் வேலை இருக்கிறது. இது எங்கள் வீட்டு பாரம்பரிய நகைகளில் ஒன்று. அவசியம் இதை அணிந்து வரச் சொல் என் வருங்கால மருமகளிடம் சொன்ன ஆனந்தி அங்கு வந்த உறவினரிடம் பேசிக்கொண்டே மணமேடையை நோக்கி சென்றார். மணப்பெண் அறைக்கு மாதவி சென்றபோது அது இன்னும் திறக்கப்படவில்லை. நாசூக்காக 2 விரல்களால் தட்டி பார்த்தாள். பல நிமிடங்கள் காத்திருந்தும் கதவு திறக்கவில்லை. அந்த இடத்துக்கு எதிரே இருந்த சேரில் வந்து உட்கார்ந்து கொண்டவள் நகை பெட்டியை திறந்து பார்த்தாள். பார்த்தவளின் கண்கள் கூசி போயின. அவ்வளவு பிரகாசமான நகையை அவள் இதுவரை பார்த்ததே இல்லை. வியப்பும் திகைப்பும் ஒருங்கே சேர பாக்ஸை இறுக மூடி மடியில் வைத்துக்கொண்டு அங்கேயே உட்கார்ந்து கொண்டாள். மூடியிருந்த கதவிலேயே அவளுடைய பார்வை பதிர்ந்திருக்க மனம் அந்த நெக்லஸை பற்றியும் ஆனந்தியை பற்றியும் நினைக்க தொடங்கியது. ஆனந்தி அவளுடைய எஜமானி, காரின் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தின் எம்டி. ஆனந்தியின் கணவர் சந்திரமோகனும் இதை பார்த்து கொண்டனர். இந்த தம்பதியினருக்கு 3 மகன்கள். பெரியவன் அகிலேஷ் சிவில் என்ஜினியரிங் முடித்துவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறான். 2வது மகன் ராகவ் லெதர் பொருட்களை எக்ஸ்போர்ட் செய்யும் நிறுவனம் ஒன்றை வைத்திருக்கிறான். அவர்கள் இருவருடைய மனைவிகளும் மிக பெரும் தொழிலதிபர்களின் மகள்கள். தொழில்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அனைவரும் ஒரே பங்களாவில் தான் வசித்தனர். வீட்டில் சமையலுக்கு மட்டும் 2 ஆட்கள் இருந்தனர். காலை மற்றும் இரவு உணவு நேரத்தில் அனைவரும் டைனிங் டேபிளில் ஒன்று கூடுவர். மதிய உணவு மட்டும் அவரவர் நேரத்துக்கு தகுந்தபடி இருக்கும். வெளிநாட்டில் கார் டெக்னாலஜி படித்துவிட்டு வந்த 3வது மகன் பிரணவுக்குத்தான் இன்று திருமணம். மணப்பெண் தியாவும் மிக பெரும் சினிமா தயாரிப்பாளர் ஒருவரின் மகள்தான். பிரணவும் தியாவும் வெளிநாட்டில் இருக்கும் போதே அறிமுகமாகி காதலிக்க ஆரம்பித்திருந்தனர். 3 மாதங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து திரும்பிய பிரணவ் தியாவை அழைத்து வந்து அம்மாவிடம் அறிமுகப்படுத்தியவன் கையோடு தன் காதலையும் சொல்லிவிட்டான். தியாவின் குடும்பத்தை பற்றி விசாரித்தவருக்கு திருப்தியாக இருக்கவே காதல் கைகூடி திருமணம் வரை வந்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் தியா பிரணவின் மனைவியாக, ஆனந்தியின் மருமகளாக அந்த வீட்டுக்கு வரப்போகிறாள். அந்த பெரிய குடும்பத்தின் ஒரு அங்கமாக போகிறாள். 2 வருடங்களுக்கு முன்பு ஆனந்தியின் கணவர் சந்திரமோகன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டார்.
வீடு, கம்பெனி என இரண்டையும் தனியாகவே நிர்வகித்து வந்தார் ஆனந்தி. அவருடைய நிறுவனத்தில் வேலை செய்யும் மாணிக்கத்தின் மகள்தான் மாதவி. நோய்வாய்ப்பட்டு இருந்த அம்மாவையும் வேலைக்கு செல்லும் அப்பாவையும் ஒரு தாயை போல பார்த்து கொள்வாள். மாணிக்கம் காலை 7 மணி ஷிப்டுக்கு வந்து விடுவார். அம்மாவுடன் சேர்ந்து சமைப்பவள் அப்பாவுக்கு காலை மதியம் 2 வேளைக்கான உணவையும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு தான் கல்லூரிக்கு செல்வாள். சட்டக்கல்லூரியில் கடைசி ஆண்டு படித்து கொண்டிருந்தாள் மாதவி. இன்னும் சில நாட்களில் அவளுடைய கல்லூரி படிப்பு முடிய இருக்கிறது. தினமும் ஆனந்தியின் கார் கம்பெனிக்குள் நுழையவும் வியர்க்க விறுவிறுக்க மாதவி தன் சைக்கிளில் எதிரே வரவும் சரியாக இருக்கும். மாணிக்கத்தை போலவே அன்பான புன்னகையுடன் வணக்கம் சொல்லிவிட்டு போகும் மாதவியை ஆனந்திக்கு பிடித்து போனது. கணவனின் இழப்பை வெளியில் காட்டிக்கொள்ளாவிட்டாலும் மனதிற்குள் ஒடுங்கி போயிருந்தார் ஆனந்தி. மன அழுத்தத்தால் ஏற்பட்ட டயாபெட்டிஸ் அவ்வப்போது மிகவும் சோர்வை கொடுத்தது. மகன்கள், அவர்களின் மனைவிகள் அனைவருக்கும் அவரவர் வேலை சரியாக இருந்தது. தனக்கு துணையாக நம்பிக்கைக்குரிய மாணிக்கத்தின் மகள் மாதவியை செக்ரட்டரியாக நியமித்து கொண்டார் ஆனந்தி. திருமணத்துக்கு பிறகு ஆனந்தி நிர்வகித்து கொண்டிருக்கும் இந்த மிக பெரும் கம்பெனியின் டைரக்டர்களாக இருவரும் வந்து விடுவார்கள். ஆனந்தி தன் பொறுப்புகளை அவர்களிடம் கொடுத்துவிட்டு ஓய்வெடுக்க ஆரம்பிப்பார். ஆனந்தி இந்த நிறுவனத்தை தன்னுடைய இளைய மகன் மற்றும் மருமகளிடம் கொடுத்த பின்பு இவளுக்கு அங்கு வேலை இருக்காது. விரைவில் நானும் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்படியும் மணப்பெண் தியா அழகியாகத்தான் இருப்பாள். அத்துடன் இந்த நெக்லஸை அணியும் போது அவள் பேரழகியாக தெரிவாள். மனதில் எண்ணியபடி அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் மாதவி. 1/2 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு கதவு திறக்கப்பட்டது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் உள்ளே வரலாமா என்று கேட்ட மாதவிக்கு கமின் என்ற குரல் பதிலாக வந்தது. அது ஒரு ஒற்றை அறையாக இருக்கும் என்று எதிர்பார்த்து உள்ளே சென்றவளுக்கு ஆச்சரியம்தான் மிஞ்சியது. மணப்பெண் அறை ஒரு அழகிய காட்டேஜ் போல இருந்தது. முன் அறையில் இருந்த சோஃபாவில் சில பொருட்கள் அங்கும் இங்கும் கிடக்க கதவை திறந்து கொண்டு வந்தாள் ஒரு பெண். அவள் கையில் இருந்த மேக்கப் கிட்டை பார்த்த உடனேயே மாதவிக்கு தெரிந்துவிட்டது அவள் பியூட்டிஷியன் என்று. முகத்தில் எந்த உணர்ச்சியுமின்றி, யார் நீங்க, என்ன வேணும் என்று கேட்ட பியூட்டிஷியனிடம், நான் ஆனந்தி மேடத்தின் செக்ரட்டரி மாதவி, இந்த நெக்லஸை மேம் கிட்ட கொடுக்க சொன்னாங்க எங்க ஆனந்தி மேம். மாதவி சொல்ல வாங்குவதற்காக கையை நீட்டினாள் பியூட்டிஷியன். சாரி, நான் உங்க கையில கொடுக்க முடியாது. எங்க மேம் சொன்ன மெசேஜை தியா மேம் கிட்ட சொல்லணும். இத அவங்க கையில தான் கொடுக்க முடியும். புன்னகையுடன் நின்று கொண்டிருந்த மாதவியை பார்த்த பியூட்டிஷியன் கதவை திறந்து கொண்டு மறுபடியும் உள்ளே போய்விட்டாள். ஒரு 5 நிமிடத்தில் வேறொரு பெண் வந்து மாதவியை உள்ளே அழைத்து செல்ல அந்த மிகப்பெரிய அறைக்குள் நுழைந்தவள் பிரமித்து போனாள். அறையின் நடுவில் ஆனந்தியின் வருங்கால மருமகள் தியா நின்று கொண்டிருந்தாள். சற்று முன் பார்த்த பியூட்டிஷியன் தியாவின் பட்டுப்புடவையை சரி செய்து கொண்டிருந்தாள். தங்கத்தை நூலாக்கி வைர மணிகளை கோர்த்தது போன்ற புடவை. முகத்தை தவிர அனைத்தையும் மூடியிருந்த கண்ணை பறிக்கும் நகைகள் தங்கச் சிலை போல நின்று கொண்டிருந்த தியா என்ன என்று கேட்க சுயநினைவுக்கு வந்தாள் மாதவி. தியாவை நோக்கி முன்னேற, நில் அங்கே, எதற்காக உன்னை இங்கு அனுப்பினார்கள் பிரணவின் அம்மா? குரலில் இருந்த கடுமையை கண்டு திகைத்து போனாள் மாதவி. தயக்கத்துடன் அந்த நெக்லஸ் பெட்டியை தியாவிடம் நீட்டியவள், இது அவர்களின் பாரம்பரிய நகையாம். மணமேடைக்கு வரும்போது அணிந்து வரும்படி மேம் சொன்னார்கள். அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பியூட்டிஷியனை பார்த்து கண்ணசைத்தாள் தியா. சட்டென்று எழுந்து வந்த பியூட்டிஷியன் மாதவியின் கையில் இருந்த அந்த நெக்லஸ் பெட்டியை வாங்கி கொண்டு போய் தியாவுக்கு திறந்து காட்டினாள். ஒரு கணம் அதை சாதாரணமாக பார்த்துவிட்டு பியூட்டிஷியனிடம் திரும்பியவள், இந்த சாரிக்கு இது செட் ஆகாது, அவளிடமே திருப்பி அனுப்பிவிடு, சிடுசிடுப்பாக சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் தியா. பட்டென்று அந்த பாக்ஸை மூடி மாதவியிடம் கொடுத்தவள், கிளம்பு, அவர்களிடமே கொண்டு போய் கொடுத்து விடு. செய்வதறியாது திகைத்த மாதவியின் கைகளில் அந்த நகைப்பெட்டியை திணித்தவள் கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக அவளை வெளியே அனுப்பி கதவை சாத்தினாள். தன்னை அவர்கள் மிகவும் தரக்குறைவாக நடத்தியதை உணர்ந்தவள் கண்களில் துளிர்த்த கண்ணீரை துடைத்து கொண்டு மணமேடையை அணுகினாள். ஆனந்தி அங்கே தன் வயதை ஒத்த பெண்ணிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்.
தன்னுடைய எஜமானி பேசி முடிக்கட்டும் என்று காத்திருந்த மாதவி அவள் அருகில் செல்லவும், மாதவி, இவ்வளோ நேரம் உன்னை காணலன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னோட ஹேண்ட்பேக்கை பிடி என்று நீட்டவும் அதை வாங்கி கொண்ட மாதவி கையில் இருந்த நகைப்பெட்டியை ஆனந்தியிடம் நீட்டினாள். கேள்வியோடு பார்த்த ஆனந்தியை, இப்போது அவர்கள் போட்டிருக்கும் சாரிக்கு இது செட் ஆகாது என்று சொல்லி உங்களிடம் கொடுக்க சொல்லிவிட்டார்கள் என்றாள். சரி, அப்படியானால் அடுத்த புடவை அணியும் போது போட்டுக்கொள்ளட்டும். என்னிடம் இருந்தால் எங்காவது வைத்து விடுவேன். ஒன்று செய், நீ இதை கழுத்தில் போட்டுக்கொள். சொன்னதோடு நிறுத்தாமல் அந்த நெக்லஸை மாதவியின் கழுத்தில் அணிவித்துவிட்டு பெட்டியை தன்னுடைய பேக்கில் வைத்துவிட்டு தன் மகனிடம் சென்று விட்டார் ஆனந்தி. மேடம் எந்நேரமும் கூப்பிடலாம் என்பதை அறிந்தவள் முதல் வரிசையில் சென்று அமர்ந்து கொண்டாள். மணமேடையில் ஐயர் வந்து சம்பிரதாயங்களை ஆரம்பித்தார். ஆனந்தி, அவருடைய 2 மகன்கள், மருமகள்கள் அனைவரும் மேடையில் நின்று கொண்டிருந்தனர். ஐயர் மணமகனை அழைத்து வரச் சொல்லவும் பெரிய மகன் அகிலேஷ் சென்று பிரணவை அழைத்து வந்தான். பட்டு வேஷ்டி சட்டை, தோளில் தொங்கிய மிக நீண்ட அங்கவஸ்திரம். இத்துடன் வந்து கொண்டிருந்த பிரணவை பார்த்த அனைவரின் கண்களும் அவனை விட்டு அசைய மறுத்தது. மாதவிக்கும் அப்படித்தான். 1 மாதத்திற்கு முன்பு ஆனந்தியின் ஆபீஸ் அறையில் இவனை பார்த்திருக்கிறாள். எப்போதும் போல அறை கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றவளுக்கு ஆனந்தியின் இருக்கையில் உட்கார்ந்திருந்த இளைஞனை பார்க்கவும் திகைப்பாக இருந்தது. அங்கு வந்த ஆனந்தி அவளுடைய திகைத்த முகத்தை பார்த்து சிரித்தவர் தன் மகனை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அன்று மாதவி அவனை சரியாக பார்க்க கூட இல்லை. பிரணவ் வந்து மணமேடையில் அமர ஐயர் சில சடங்குகளை செய்து கொண்டிருந்தார். சில நிமிடத்தில் அவர் மணப்பெண்ணை அழைத்து வரச் சொல்லவும் ஆனந்தியின் 2வது மருமகள் அங்கிருந்து சென்றாள். அண்ணன் நடையெல்லாம் இல்லாமல் அசால்ட்டாக நடந்து வந்த தியாவை பார்த்த அனைவரின் விழிகளும் இமைக்க மறந்தன. அவர்கள் கண்களுக்கு மணப்பெண் தெரியவில்லை. ஒரு வைரச் சிலை நடந்து வருவது போல இருந்தது. தன் அழகால் அனைவரையும் அசரடித்து விட்டோம் என்ற பெருமிதத்துடன் ஒரு ஏளன பார்வை பார்த்து கொண்டே மணமேடையில் வந்து அமர்ந்த தியாவின் பார்வை மாதவியின் மேல் நிலைத்தது. அதுவரை பட்டை தீட்டிய வைரமாய் ஜொலித்து கொண்டிருந்த அவள் முகம் கோபத்தில் சிவந்து பவளமாய் மாறியது. தியாவின் முகமாற்றத்தை கவனிக்காத ஆனந்தி மாதவியை மேடைக்கு அழைத்தார். அவள் கழுத்தில் இருந்த நெக்லஸை கழட்டி தன் இளைய மகன் கையில் கொடுத்தவர் அதை தியாவின் கழுத்தில் அணிவிக்கும்படி சொன்னார். காதலோடு பார்த்து கொண்டே நெக்லஸை தன் வருங்கால மனைவியின் கழுத்தில் அணிவிக்க எழுந்தான் பிரணவ். அடுத்த நிமிடம் என்ன நடந்தது என்று ஒருவருக்கும் புரியவில்லை. அந்த அழகிய வைர நெக்லஸ் மேடைக்கு கீழே முதல் வரிசையில் அமர்ந்திருந்த மாதவியின் மேல் வந்து விழுந்தது. பயங்கர கோபத்துடன் அதை தட்டிவிட்டிருந்த தியா இப்போது கழுத்தில் இருந்த மாலையையும் கழட்டி வீசினாள். அதிர்ந்து போய் நின்றிருந்த பிரணவை இடது கையால் ஒதுக்கிவிட்டு தன் பெற்றோரிடம் சென்றாள். அப்பா, கேவலம் ஒரு வேலைக்காரி போட்டிருந்த நகையை நான் போடுவதா? யாரை எங்கே வைக்க வேண்டும் என்ற தராதரம் தெரியாதவர்கள். சற்று முன்பு நான் அணிய வேண்டிய நகையை வேலைக்காரியிடம் கொடுத்து அனுப்பினார்கள். இப்போது அவள் கழுத்தில் இருந்து கழட்டி எனக்கு போட்டுவிட பார்க்கிறார்கள். இவர்கள் வீட்டுக்கு மருமகளாக செல்வதில் எனக்கு துளியும் விருப்பமில்லை என்று கத்தியவள் கடகடவென்று மணமேடையை விட்டு கீழே இறங்க ஆரம்பித்தாள். பிரணவ் உட்பட அனைவரும் ஓடிச் சென்று அவளை தடுத்து சமாதானம் செய்ய புழுவை பார்ப்பது போல் அவர்களை பார்த்தவள் விடுவிடுவென்று அங்கிருந்து சென்று விட்டாள். பிரணவிற்கு மிகவும் அசிங்கமாகி போய்விட்டது. அங்கிருந்த ஒரு சேரில் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டான். அனைவரும் திகைத்து போயிருக்க முதலில் சுதாரித்து கொண்டது ஆனந்திதான். இப்போது திருமணத்தை நடத்தாவிட்டால் நம் குடும்பத்திற்கு மிக பெரும் அவமானம் என்று சொன்ன மருமகள்கள் அவர்கள் உறவுகளில் இருந்த பெண்களை பற்றி ஆராய ஆரம்பித்தனர். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த ஆனந்தி கூட்டத்தோடு கூட்டமாக உட்கார்ந்திருந்த மாணிக்கத்தையும் மாதவியையும் அழைத்தார். மறுபேதும் சொல்ல முடியாமல் மாணிக்கம் சம்மதிக்க அடுத்த சில நிமிடங்களில் மாதவி மணப்பெண்ணாக மாறினாள். அதுவரை ஒரு சாதாரண சுடிதாரில் நட்சத்திரமாய் மின்னிக் கொண்டிருந்தவள் அழகிய பட்டு புடவையில் பௌர்ணமி நிலவாய் ஜொலித்தாள். மாதவி அழகிதான், ஆனால் இப்படிப்பட்ட பேரழகியா என்று அப்போதுதான் அவளை அனைவரும் கவனிக்க ஆரம்பித்தனர். ஆனந்தியின் மகன்கள் இருவருக்கும் இதில் துளியும் விருப்பமில்லை.
மருமகள்கள் இருவருக்கும் ஒரு தொழிலாளியின் மகள் இவ்வளவு அழகாக இருப்பாளா? இவள் தங்களுக்கு சமமாக அந்த வீட்டிற்குள் வருவதா என்ற வெறுப்பு அவர்கள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. எதையும் யோசிக்கும் நிலையில் இல்லாத பிரணவ் அம்மாவின் சொல்படி மாதவியின் கழுத்தில் மாங்கல்யத்தை கட்டினான். அடுத்து அம்மா கொடுத்த நெக்லஸை அவள் கழுத்தில் அணிவித்தான். ஜொலிக்கும் நகை குவியலாய் தியா நின்ற இடத்தில் அழகிய ஓவியமாய் வந்த மாதவியை பார்த்து சிலருக்கு மனநிறைவும் பலருக்கு பொறாமையும் ஏற்பட்டது. தன் மகளின் அதிர்ஷ்டத்தை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடித்த மாணிக்கம் மணமேடைக்கு கூட செல்லாமல் கீழே இருந்தவர் அட்சதை தூவி மணமக்களை வாழ்த்தினார். திருமணம் முடிந்து மணமக்கள் ஆனந்தியின் வீட்டுக்கு சென்றனர். மருமகள் இருவரும் அவர்களுக்கு ஆரத்தி எடுக்க மறுத்துவிட்டனர். வேலைக்கார பெண்ணிடம் ஆரத்தி தட்டை எடுத்து வர சொன்ன ஆனந்தி மணமக்களுக்கு தானே ஆரத்தி எடுத்தார். அடுத்தடுத்து நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவங்களால் யோசிக்க மறந்திருந்த பிரணவின் மூளை இப்போதுதான் விழித்து கொண்டது. தன்னை வரவேற்க அண்ணன்களோ அண்ணிகளோ அங்கு இல்லை. வீட்டின் வேலைக்காரர்கள் மட்டுமே நின்று கொண்டிருந்தனர். அவசரப்பட்டு விட்டோமோ? தங்கள் அந்தஸ்துக்கு துளியும் சம்பந்தமில்லாத இந்த பெண்ணை மணந்திருக்க கூடாது. அம்மாவின் வேண்டுகோளை அங்கீகரித்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லையே. அண்ணன்களும் அண்ணிகளும் இனி தன்னை மதிக்கப் போவதில்லை. ஏதேதோ எண்ணிய பிரணவின் மனம் குழம்பி போனது. அங்கிருந்த யாரையும் சட்டை செய்யாமல் நேராக தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான். மாதவியின் கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்த ஆனந்தி தன்னுடைய அறைக்கு பக்கத்திலேயே அவளுக்கு ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தார். ஒரு இறுக்கமான அமைதியுடன் அந்த நாள் நகர ஆரம்பித்தது. இரவு உணவுக்கு யாரும் டைனிங் டேபிளுக்கு வரவில்லை. அவரவர்கள் அறைக்கே சென்றது. தன் அறைக்கு வந்த உணவை ஏதோ பெயருக்கு சாப்பிட்ட பிறகு ஏசியை கூட ஆன் செய்ய மறந்து அப்படியே உறங்கி போனான் பிரணவ். ஆனந்தி மாதவியை தன்னுடன் சாப்பிட அழைத்தாள். மாதவிக்கு கலக்கம் என்ற உணர்வை தவிர வேறு எதுவும் இல்லை. நேற்று இரவு அவள் வீட்டில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தவள் இன்று பசியின்றி உறக்கமின்றி ஆனந்தியின் எதிரே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். மாதவி இந்த வீட்டுக்கு வருவது இது முதல் முறை அல்ல. ஆனந்தியுடன் பல முறை இந்த வீட்டுக்குள் வந்திருக்கிறாள். ஆனால் ஹாலை தாண்டி உள்ளே வந்ததில்லை. தன் வாழ்க்கை எங்கே செல்கிறது? அடுத்து என்ன நடக்கும் என்ற குழப்பத்துடன் ஆனந்தி தனக்கு ஒதுக்கிய அறைக்குள் சென்றாள். தன் அறையை பார்த்தவளுக்கு தலை சுற்றி போனது. அந்த ஒரு அறையே ஒரு வீட்டை போல இருந்தது. அறைக்குள் நுழைந்ததும் சோஃபாக்களுடன் கூடிய ஒரு பகுதி. அங்கிருக்கும் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். மிகப்பெரிய அறை. அதன் நடுவில் சினிமாக்களில் வருமே அதை போல நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கூடிய பெரிய கட்டிலும் மெத்தையும் இருந்தது. அங்கிருந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தபோது அதில் சில குளிர்பான பாட்டில்களும் கொஞ்சம் சாக்லேட்டுகளும் ஐஸ்கிரீமும் தண்ணீரும் இருந்தது. தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடித்தவளின் வயிறு ஜில்லென்று இருந்தாலும் மனது வெறுமையாக இருந்தது. அந்த பெரிய ஜன்னலின் வழியே இரவு வானத்தை வெறித்து கொண்டிருந்தாள். வானத்தில் நட்சத்திரங்களோ மேகங்களோ இல்லை. நிலவு மட்டும் தனியாக நின்று இவளை பார்த்து கொண்டிருந்தது. தன்னை போல தனித்து நிற்கும் நிலவை இவளும் பார்த்து கொண்டிருந்தாள். கண் விழித்து பார்த்தபோது வீட்டில் சில சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. இரவு சேரில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தவள் அப்படியே உறங்கி இருக்கிறாள். எழுந்து வெளியே செல்லலாமா அல்லது அறைக்குள்ளேயே இருக்கலாமா என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. வேகமாக ஓடிச் சென்று கதவை திறந்தாள் மாதவி. எதிரே ஒரு வேலைக்கார பெண் நின்று கொண்டிருந்தாள். இவளை பார்த்து புன்னகைத்தவள் அவளுடைய அனுமதியை பெற்று உள்ளே வந்தாள். தான் கொண்டு வந்த பைகளை மேஜையின் மேல் வைத்தாள். மாதவியிடம் திரும்பி, பெரிய மேடம் உங்களை குளிச்சுட்டு இதுல இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பூஜை ரூமுக்கு வர சொன்னாங்க சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றாள். மாதவிக்கும் குளித்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று தோன்றவே அந்த பைகளை திறந்து பார்க்க உள்ளே சில உடைகள் இருந்தன. குளித்துவிட்டு ஒரு புடவையை கையில் எடுத்தவள் அத்துடன் இருந்த ஜாக்கெட் உள்ளாடைகளை பார்த்து வியந்து போனாள். அடேங்கப்பா, பணம் எவ்வளவு வேகமாக வேலை செய்கிறது! ஒரு இரவுக்குள் இத்தனை உடைகள் தயாராகி வந்துவிட்டதே என்று எண்ணியவள் தயாராகி இரவு கழட்டி வைத்திருந்த அவர்களின் பாரம்பரிய நெக்லஸை பெட்டியில் வைத்து எடுத்துக்கொண்டு ஆனந்தியின் அறையை நோக்கி சென்றாள். புன்முறுவலுடன் வரவேற்ற ஆனந்தியிடம் அந்த நெக்லஸ் பெட்டியை கொடுக்க
அது உன்னுடையதுதான், நீயே வைத்துக்கொள், நீ விரும்பும் போது அணிந்து கொள் என்று சொல்லி மேலும் சில நகைகளை அவளிடம் கொடுத்தார். பிரணவின் அறைக்கு சென்றவர் குளித்து தயாராக இருந்தவனை அழைத்து கொண்டு பூஜை அறைக்கு வந்தார். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வந்துவிட மாதவியை விளக்கேற்றச் சொல்லி கடவுளை வணங்கினர். மருமகள்கள் இருவரும் வேண்டா வெறுப்பாக அங்கே நிற்க, எப்போதும் தொழிலை பற்றி ஏதாவது ஒன்றை பேசிக் கொண்டிருக்கும் மகன்கள் இருவரும் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். குழந்தைகள் இருவர் அங்கும் இங்கும் ஓடியபடி அந்த சூழ்நிலையின் பாரத்தை குறைத்து கொண்டிருந்தனர். சாமி கும்பிட்டு சாப்பிட வந்த அனைவரின் பார்வையும் அவரவர் தட்டுகளை விட்டு அகலவில்லை. ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு மனநிலையில் இருக்க, ஆனந்திக்கு மட்டும் பழைய கலகலப்பையும் சிரிப்பையும் இந்த வீட்டில் எப்படி கொண்டு வருவது? தியா செய்த செயலாலும் கோபத்தாலும் ஏதோ ஒரு வேகத்திலும் திருமணம் செய்து கொண்ட பிரணவ் மாதவியை அவனுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்வானா? நம்முடைய கௌரவத்திற்காக ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை பாழ்படுத்தி விட்டோமோ என்ற யோசனை அவர் மனதில் முள்ளாய் குத்தி கொண்டிருந்தது. சாப்பிட்டு முடித்தவுடன் மகன்கள் இருவரும் அவரவர் ஆபீஸிற்கு சென்றுவிட பிரணவ் அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டான். மாதவியிடம் பேசுவது கூட தங்கள் கௌரவத்திற்கு குறைச்சல் என்று எண்ணிய மருமகள் இருவரும் அங்கிருந்து நகர முயன்றனர். மருமகள்கள் இருவரையும் அழைத்த ஆனந்தி மாதவிக்கு வீட்டை சுற்றி காட்டும்படியும் தங்கள் வீட்டு பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கும்படியும் சொன்னார். ஒன்றும் பேசாமல் கடமைக்கே என்று அவர்கள் முன்னால் நடக்க, எதையும் பார்க்காமல் அவர்கள் பின்னே நடந்து கொண்டிருந்தாள் மாதவி. சற்று நேரத்தில் திரும்பி அவர்களை கடைக்கு சென்று மாதவிக்கு தேவையான உடைகளையும் பொருட்களையும் வாங்கி வருமாறு அனுப்பி வைத்தார் ஆனந்தி. வெளியே வந்ததும் மருமகள் இருவரும் தங்களுக்குள் பேசி சிரித்து கொண்டு வந்தனர். கடைக்கு சென்றதும் மாதவியிடம் திரும்பியவர்கள், உனக்கு தேவையான பொருட்களையும் துணிகளையும் வாங்கிக் கொள் என்றனர். எனக்கு எதுவும் வேண்டாம் என்று மாதவி மறுக்க, என்ன செய்வது? அடித்த காற்றில் குப்பை கோபுரத்தில் வந்து ஒட்டி கொண்டது. உலகில் எவருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்திருக்கிறது. வேலை செய்த வீட்டிற்கே இப்போது எஜமானியாகிவிட்டாய். உனக்காக இல்லை, எங்கள் கௌரவத்திற்காக வாங்கிக்கொள் என்று சொன்னவர்கள் அவள் அமைதியாக நிற்கவும் அங்கிருந்த சூப்பர்வைசரை அழைத்து அவளுக்கு தேவையான உடைகளை எடுத்து காட்டும்படி சொல்லிவிட்டு சோஃபாவில் உட்கார்ந்தனர். கொடுத்த குளிர்பானத்தை குடித்துவிட்டு நிமிர்ந்த போது கையில் 2 சுடிதார்களை வைத்துக்கொண்டு அவர்கள் எதிரில் நின்றாள் மாதவி. அவள் கையில் இருந்த சுடிதார்களை வெடுக்கென்று பிடுங்கிய 2வது மருமகள் ஆர்த்தி அவற்றை அங்கு இருந்த டேபிளின் மேல் போட்டாள். வேலைக்காரர்களின் புத்தி எப்போதும் அதற்கு மேல் உயராது என்று நக்கலாக சொன்னவள் தானே சில உடைகளை தேர்ந்தெடுத்தாள். உதட்டில் ஏளன சிரிப்புடன் ஆர்த்தியின் அருகில் நின்றிருந்த மூத்த மருமகள் வினிதா மாதவியை ஓர கண்களால் பார்த்தபடியே தானும் சில உடைகளை எடுத்து கொடுத்தாள். என் போக்கில் வேலை செய்து கொண்டு அம்மா அப்பாவுடன் சந்தோஷமாக இருந்தேனே, கடவுளே, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தாய்? கண்களில் கண்ணீர் திரையிட கீழ் உதட்டை பற்களால் கடித்தபடி நின்றிருந்தாள் மாதவி. ஆர்த்தியும் வினிதாவும் அவர்களுக்கும் ஏதேதோ வாங்கினார்கள். இருவரும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டே வந்தவர்கள் மாதவியின் பக்கம் திரும்ப கூட இல்லை. பொம்மை போல அவர்களுடன் வீட்டுக்கு திரும்பி வந்தாள் மாதவி. வாங்கி வந்திருந்த பொருட்கள் அனைத்தையும் டிரைவர் எடுத்து கொடுக்க வேலைக்கார பெண்கள் இருவர் அனைத்தையும் உள்ளே கொண்டு வந்தனர். சற்று நேரத்தில் 7-8 பைகளை மாதவியின் அறையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு போனாள் வேலைக்கார பெண். ஆனந்தி தன் இளைய மகன் பிரணவிடம் என்ன சொன்னாரோ தெரியவில்லை. ஆனால் இரவு உணவுக்காக மாதவி வெளியே வந்தபோது சிறு முறுவலுடன் அவளை பார்த்து ஹாய் என்றான் அவள் கணவன். இதை சற்றும் எதிர்பார்த்திராத மாதவி தடுமாறி போனாள். என்ன சொல்வது என்று தெரியாமல் எச்சிலை விழுங்கியபடி நிமிர்ந்து பார்த்தபோது பிரணவ் டைனிங் டேபிளுக்கு போயிருந்தான். சிறு சிறு பேச்சுக்களுடன் இரவு உணவு ஆரம்பித்தது. குழந்தைகள் இருவரையும் ஆனந்தியையும் தவிர யாரும் மாதவியிடம் பேசவில்லை. எவ்வளவு தூரம் செல்லுமோ செல்லட்டும், நடப்பது நடக்கட்டும் என்ற முடிவுடன் இருந்தாள் மாதவி. அடுத்த நாள் ஆனந்தியும் பிரணவும் அலுவலகத்திற்கு கிளம்ப தயாராக வந்து நின்றாள் மாதவி. மருமகள்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றிருக்க மூவரும் கிளம்பி சென்றனர். ஏற்கனவே போர்டு மெம்பர்கள் வந்து காத்திருக்க சிறிது நேரத்தில் மீட்டிங் ஆரம்பித்தது. கூட்டத்தை வரவேற்று பேச ஆரம்பித்த ஆனந்தி
என் மகன் பிரணவ் மேனேஜிங் டைரக்டராக இருப்பான். அவன் மனைவி மாதவி அவனுடைய செயலாளராக பணியாற்றுவாள் என்பதை அறிவித்தார். மற்ற 4வரும் ஏற்றுக்கொண்டாலும் ரிஷ்வந்த் பிரணவை மேனேஜிங் டைரக்டராக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கிட்டத்தட்ட சம வயது உடைய ஒருவரை தலைமை பொறுப்பில் வைத்து பார்க்க முடியாது என்று பிடிவாதம் செய்தான். மற்றவர்கள் எவ்வளவோ சொல்லியும் அவன் எதையும் கேட்க தயாராக இல்லை. அவனுடைய தந்தை பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்ள இந்த டைரக்டர் பதவி அவனுக்கு புதிதாக கிடைத்திருந்தது. அதுவரை அமைதியாக இருந்த மாதவி இந்த நிறுவனத்தில் அவனுடைய பங்களிப்பு, அவன் நிலை என்ன என்பதை தெளிவாக எடுத்துரைத்தாள். அவளுடைய கருத்துக்கள் அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் நியாயமாகவும் இருந்தது. தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டவன் பிரணவை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தான். மீட்டிங் முடிந்து வெளியே வந்தவன் இப்போதுதான் மாதவியை முழுமையாக பார்த்தான். கட்டியிருந்த சந்தன நிற புடவைக்கும் அவளுக்கும் எந்த வேறுபாடும் தெரியவில்லை. கண்கள் மட்டும் அசையவில்லை என்றால் அவளை ஒரு சந்தன சிலை என்றே சொல்லிவிடலாம். அவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு சிறு சந்தேகம் வந்தது. ஒருவேளை இவள் தன்னை விட உயரமாக இருப்பாளோ என்பதுதான் அது. பக்கத்தில் போய் நின்று பார்த்து விடலாமா என்று தோன்றிய மனதை நினைத்து அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. காரிடாரில் நின்றபடி ஆனந்தியும் மாதவியும் பேசிக்கொண்டிருக்க அவர்கள் அருகில் வந்தான் பிரணவ். அவன் பார்வை மாதவியின் மேலேயே இருந்தது. தன்னை அவன் பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த மாதவியின் பேச்சு அப்படியே நின்றது. மனது லேசாக படபடக்க கையில் இருந்த ஃபைலை இறுக பற்றி கொண்டாள். இதுவரை சந்தன நிறத்தில் இருந்த அவளுடைய முகமும் உடலும் புதிதாக பூத்த பன்னீர் ரோஜாவை போல மாறியது. இவள் தன்னை விட உயரமா என்று பார்க்க வந்த பிரணவ் ரசனையுடன் இந்த மாற்றத்தை பார்த்து கொண்டிருந்தான். திருமணம் முடிந்து 15 நாட்களாகிவிட்டன. உணவு வேளையில் அண்ணன்களும் அண்ணிகளும் பிரணவிடமும் ஆனந்தியிடமும் ஓரிரு வார்த்தைகள் பேசினாலும் மாதவியிடம் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. இந்த பாராமுகம் மாதவிக்கு மிகுந்த வலியை கொடுத்தது. வேலைக்காரர்கள் எப்போதும் வேலைக்காரர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மனநிலை எப்போது மாறும் இவர்களுக்கு? தன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு மனுஷியாகவாவது மதிக்கலாமே என்று ஏங்கியது அவளுடைய மனம். குழந்தைகள் இருவரும் அவ்வப்போது மாதவியுடன் தோட்டத்தில் விளையாடுவதும் படிப்பில் சந்தேகம் கேட்பதுமாக இருந்தனர். ஆனால் அவர்களும் தங்கள் அம்மாக்களை பார்த்துவிட்டால் பயந்து ஒதுங்கி போய்விடுவர். குழந்தைகளுக்கு நன்றாகத்தான் சொல்லிக் கொடுக்கிறாள். சம்பளத்தை கொடுத்து நம் பிள்ளைகளுக்கு டியூஷன் டீச்சராக ஏற்பாடு செய்து விடலாமா என ஆர்த்தியும் வினிதாவும் பேசிக்கொண்டிருந்தது மாதவியின் காதில் தெளிவாக விழுந்தது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், குழந்தைகளுக்கு படிப்பில் நான் உதவி செய்கிறேன் என்று இவள் சொல்ல, வெளியில் இருந்து வந்தால் ஒரு குழந்தைக்கு டியூஷன் ஃபீஸ் 5000 கொடுப்போம். நீ ஆனந்தி அம்மாவின் மருமகள் ஆயிற்றே, அதனால் இருவருக்கும் சேர்த்து 15000 ரூபாய் தருகிறோம். இன்றைக்கே வேலையில் சேர்ந்து விடுகிறாயா? ஆர்த்தி நக்கலாக கேட்க வினிதா கலுக்கென்று சிரித்தாள். மாதவிக்கு கண்கள் கலங்க ஆரம்பித்தது. கண்களை தாழ்த்தி கொண்டு தன் அறையை நோக்கி திரும்ப அவர்களின் பார்வை முதுகில் ஈட்டியாய் குத்துவதை அவளால் உணர முடிந்தது. அதே நேரம் உள்ளே வந்த பிரணவின் பார்வை அவள் மேல் ஆவலாக படிந்தது. பிரணவ் மேனேஜிங் டைரக்டராக பதவியேற்க தேவையான சட்ட வரைவுகளை அழகாக செய்து முடித்தாள் மாதவி. அப்போதுதான் அவனுக்கு தோன்றியது, இதுவரை இவள் என்ன படித்திருக்கிறாள் என்பதை கூட தான் அறிந்து கொள்ளவில்லையே என்பது. அதை அம்மாவிடம் கேட்க ஏன் என்னிடம் கேட்கிறாய்? உன் மனைவியிடம் கேட்க வேண்டியதுதானே என்று பதிலளித்தார் ஆனந்தி. இதுவரை அவளுடைய பெயரை கூட சொல்லி இருக்காத அவனுக்கு மனைவி என்ற இந்த வார்த்தை மிகவும் புதுமையாக இருந்தது. சற்று தயக்கத்துடன் மாதவி என்று கூப்பிட அவளுக்கு தன்னை குளிரும் சூடும் ஒரு சேர தாக்குவது போல இருந்தது. தன்னை சமாளித்து கொண்டு நிமிர்ந்த அவளை பார்த்தபோது, நீ என்ன படித்திருக்கிறாய் மாதவி? தென்றலாய் வருடியது அவனுடைய குரல். BL முடித்திருக்கிறேன், மேற்கொண்டு படித்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களிடம் கணீர் என்று பேசும் மாதவியின் குரல் இவனிடம் தடுமாறியது. சிரித்து கொண்டே எழுந்து சென்ற தன் கணவனை அவள் மறுபடியும் பார்த்தது இரவு உணவு வேளையில்தான். டைனிங் டேபிளில் அனைவரும் உட்கார்ந்திருக்க எப்போதும் தன் அம்மாவிற்கு அடுத்து உட்காரும் பிரணவ் இன்று மாதவியின் அருகில் வந்து அமர்ந்தான். மாதவி தவித்து போனாள். உடம்பு ஐஸ் கட்டியாய் உறைந்தது போல இருந்தது.
அனைவரின் விழிகளும் அவர்கள் இருவரையே பார்த்து கொண்டிருந்தது. மென்மையாக மாதவியின் வலது கரத்தை அவன் கைகளில் எடுத்தபோது அவளுக்குள் அனல் அடிப்பது போல இருந்தது. தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய கண்ணாடி பெட்டியை எடுத்தவன் அதை டேபிள் மேல் வைத்து திறந்தான். அனைவரும் அது என்ன என்று ஆவலாக பார்த்து கொண்டிருந்தனர். அதனுள் மின்னிக் கொண்டிருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து நடுங்கிக் கொண்டிருந்த அவளுடைய விரலில் அணிவித்தான். அவனுடைய அண்ணன்களும் அண்ணிகளும் திகைத்து போய் பார்த்து கொண்டிருக்க சந்தோஷத்துடன் பார்த்தார் அவனுடைய அம்மா ஆனந்தி. நல்ல வேளையாக மகன் மாதவியை தன் மனைவியாக அங்கீகரித்து விட்டான் என்ற எண்ணம் அவருக்குள் நிம்மதியை படரவிட்டது. ஆனாலும் இது போதாது. மற்ற இரு மகன்களும் மருமகள்களும் அவளை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஆவல் அவருடைய கண்களில் தெரிந்தது. சாப்பிட்டு முடித்து கை கழுவி விட்டு தன் அறைக்குள் வந்த மாதவி எதிரே இருந்த நிலை கண்ணாடியை கண்டு திகைத்தாள். தனக்கு மிக அருகில் நின்ற கணவனின் உருவத்தை கண்டு படபடக்க ஆரம்பித்தாள். நிதானமாக அவளுடைய தோளை தட்டி கொடுத்தவன் சிரித்து கொண்டே அறையை விட்டு வெளியேறினான். அவன் சிரிப்புக்கான அர்த்தம் என்ன என்று இவள் யோசித்து கொண்டிருக்க, அவள் என்னை விட சற்று உயரம் கம்மிதான் என்று திருப்தியாக சொல்லியபடி தன் அறைக்குள் சென்றான் பிரணவ். 6 மாதங்கள் சென்ற நிலையில் பிரணவும் மாதவியும் நல்ல நண்பர்களாகி இருந்தனர். ஆனந்தியை தவிர வீட்டில் இருந்த மற்றவர்கள் இவர்களை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தனர். அன்று மாலை அலுவலகத்தில் இருந்து கிளம்பும் போது மாதவி தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை மேனேஜிங் டைரக்டர் பிரணவிடம் கொடுக்க அவன் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. காலையில் எழுந்து குளித்து விளக்கேற்றி சாமி படத்தை வணங்கிவிட்டு வந்தவள் மாமியார் ஆனந்தியின் காலில் விழுந்து ஆசி பெற்றாள். அங்கிருந்து ஹாலுக்கு வந்தபோது அதுவரை அங்கு வந்தே இருக்காத மாணிக்கமும் அவர் மனைவியும் கண்கள் கலங்க அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தனர். என்ன நடக்கிறது இங்கே என்ற ஆவலுடன் அண்ணன்களும் அண்ணிகளும் குழந்தைகளும் வெளியே வர பிரணவிற்கு உள்ளூர திகிலாக இருந்தது. ஒருவேளை இவள் இந்த வீட்டை விட்டு போக போகிறாளா? அதனால்தான் நேற்று ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாளா? அவளுடைய அம்மா அப்பா வேறு வந்திருக்கிறார்களே. பயத்துடன் தன் அம்மாவை பார்த்தான். காலில் விழுந்த தன் மகளை தடுத்து நிறுத்திய மாணிக்கமும் அவர் மனைவியும் மகளின் தலையை ஆதரவாக தடவினர். பயத்துடன் தன் அருகில் வந்து நின்ற இளைய மகனை கண்டு கொள்ளாமல் மருமகள் மாதவியின் கையை பிடித்தபடி ஹாலை விட்டு வெளியே வந்தார் ஆனந்தி. மொத்த குடும்பமும் அவர்கள் பின்னே வர உள்ளே வந்த காரை பார்த்து அனைவரும் அப்படியே நின்றுவிட்டனர். டிரைவர் பணிவுடன் இறங்கி வந்து மாதவியை வணங்கி அவளுடைய கைப்பையை பெற்றுக்கொள்ள கம்பீரமாக காரை நோக்கி நடந்தாள் மாதவி. காரின் முன்பக்க பிளேட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ற வார்த்தைகள் சூரிய ஒளிப்பட்டு மின்னிக் கொண்டிருந்தன. மாதவிமா என்று மாணிக்கம் தழுதழுக்க, மாணிக்கம், இனிமே நாம எல்லோருமே ஜட்ஜ் அம்மானு தான் கூப்பிடணும் என்று பெருமையுடன் சொன்னார் ஆனந்தி. கூப்பிட்டுட்டா போகுது சொன்ன பிரணவ் ஜட்ஜ் அம்மா என்று குறும்பாக கூப்பிட வெட்கத்துடன் திரும்பி வந்த மாதவி கணவனின் வாயை தன் விரல்களால் மூடினாள். அவளின் ஒரு விரலை செல்லமாக கடிக்க, சாயந்தரம் வந்ததும் கடிக்க கொஞ்சம் மீதி வைங்க என்று சொன்ன மனைவியை அர்த்தத்துடன் பார்த்தான் பிரணவ். என் வாயை வேண்டுமானால் நீ மூடலாம், ஆனால் கைகளை என்று சொன்ன பிரணவ் அவளை இறுக அணைத்து நெற்றியில் முத்தமிட்டான். நடுங்கிய அவளை நிதானப்படுத்தி, ஜட்ஜம்மா, நீங்க நடுங்க கூடாது, அக்யூஸ்டுங்க தான் உங்களை பார்த்து நடுங்கணும் என்று வேடிக்கையாக சொல்ல அனைவர் முகத்திலும் பெருமிதம் கலந்த சிரிப்பு நிறைந்திருந்தது. கணவனை விட்டு பிரிய மனமின்றி சென்றவள் மாமியாரை நன்றியுடன் பார்த்துவிட்டு கார் அருகில் செல்ல சல்யூட் அடித்து கதவை திறந்து விட்டார் டிரைவர். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.